வில்லியம் மரியன் பிரெனாமின் உலகளாவிய டேப் ஊழியம். அன்புள்ள பரலோகத்தில் பிறந்த பரிசுத்தவான்களே, பிதா தம்முடைய வார்த்தையால் நம்மை ஒன்று சேர்க்கிறார். அந்த வெளிப்பாட்டின் நியாயப்படுத்துதல் நமக்கு துரிதப்படுத்தலை அளிக்கிறது. உலக தோற்றத்திற்கு முன்பே அவர் நம்மை தேர்ந்தெடுத்தார். ஏனென்றால் நம்முடைய சொந்த தெரிந்து கொள்ளுதலின் மூலம் நாம் அவருடைய வார்த்தைக்கு உண்மையாக இருப்போம் என்பதை அவர் அறிந்திருந்தார். அதை மீண்டும் கூறுகிறேன், அதனால் அது மிகவும் ஆழமாக பதியும் என்பதற்காக அவர் காலம் முழுவதும் எல்லா காலத்தின் முடிவு வரை பார்த்தார், நம்மை பார்த்தார். நீங்கள் அதை கேட்கிறீர்களா? அவர் உங்களை பார்த்தார், அவர் என்னை பார்த்தார், நம்மை நேசித்தார். ஏனென்றால் நம்முடைய சொந்த தெரிந்து கொள்ளுதலின் மூலம் நாம் அவருடைய வார்த்தையுடன் நிலைத்திருப்போம். சரியாக அப்போதிலிருந்து அவர் தம்முடைய எல்லா தேவ தூதர்களையும் கேருபீன்களையும் ஒன்றாக அழைத்து நம்மை சுட்டி காட்டி, அவள் என் மனவாட்டி, அந்த ஒன்றுக்குத்தான் நான் காத்திருந்தேன். யோவானைப் போலவே நாம் இதையெல்லாம் கூச்சலிட்டு கத்துவதற்காக, மேலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு இதுவே காரணம். நாம் புதிய மதுவில் தூண்டப்பட்டிருக்கிறோம். சந்தேகத்திற்கு இடமின்றி நாம் அவருடைய மனவாட்டிகள் என்பதை அறிவோம். இந்த வாரம் ஜெஃபர்சன்வில்லில் நாம் அனுபவித்து வரும் மழை மற்றும் இடியுடன் கூடிய மழையைப் போலவே இதுவும் இருக்கிறது. நாமும் உலகிற்கு ஒரு எச்சரிக்கையை அனுப்புகிறோம். மனவாட்டிகள் வெளிப்படுத்துதலின் இடியுடன் கூடிய மழையை கொண்டிருக்கிறது. மேலும் அது வெளிப்படுத்துதலின் ஒரு திடீர் வெள்ளத்தை உருவாக்குகிறது. மனவாட்டிகள் தன்னை தயார்படுத்திக் கொண்டு அவர்கள் யார் என்பதை உணர்ந்து கொண்டால் உடனடியாக பாதுகாப்பாக செல்லுங்கள். ஒளிநாடாவை இயக்குங்கள் அல்லது அழிக்கப்படுவீர்கள். நாம் சிங்க யுகத்திலோ எருது யுகத்திலோ மனித யுகத்திலோ ஜீவிக்கவில்லை. நாம் கழுகு யுகத்தில் ஜீவிக்கிறோம். மேலும் தேவன் தனது மனவாட்டிகளை அழைத்து வழிநடத்த மல்கியா 4 என்ற வலிமை மிக்க கழுகை நமக்கு அனுப்பியுள்ளார். இந்த ஞாயிற்றுக்கிழமை நாம் ஒன்றாக இணைந்து 4வது முத்திரையை கேட்பதால் அது எவ்வளவு பொருத்தமாக இருக்கும். இது தேவனின் வல்லமை மிக்க கழுகு தீர்க்கதரிசியின் பிறந்த நாளாக இருக்கிறது. இந்த அற்புதமான நாளை கொண்டாடுவோம். மேலும் நம்மை அழைத்து தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்த அவர் அனுப்பிய கழுகு தூதரை நமக்கு அனுப்பியதற்காக கர்த்தருக்கு நன்றி கூறுவோம். சகோதரர் ஜோசப் பிரெனாம். செய்தி: 4வது முத்திரை 63-031. நேரம் பிற்பகல் 12 மணி ஜெஃபர்சன்வில் நேரம். செய்திக்கு முன்பு வாசிக்க வேண்டிய வேத வசனங்கள்: பரிசுத்த மத்தேயு 4வது அதிகாரம், பரிசுத்த லூக்கா 24ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம், பரிசுத்த யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 23ஆம் வசனம், வெளிப்படுத்துதல் 6ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனம், வெளிப்படுத்துதல் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 7ஆம் வசனம், வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், வெளிப்படுத்துதல் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 14ஆம் வசனம், வெளிப்படுத்துதல் 16ஆம் அதிகாரம் 12 முதல் 16ஆம் வசனம், வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரம் 15 முதல் 17ஆம் வசனம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8 முதல் 11ஆம் வசனம், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், எரேமியா 32ஆம் அதிகாரம், யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், மேலும் மல்கியா 4ஆம் அதிகாரம். அடுத்த முறை வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் ஷாலோம்.